கிறிஸ்டின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றென்று நமக்கு போதுமான தேவனாகவே இருக்கிறார். அவர் என்னைக்குமே நமக்கு பத்தாத தேவனாக இருந்தது. God is good God, awesome God, wonderful God, miraculous God. ஆமென். நிறைய காரியங்கள் இயேசு கிறிஸ்து ஆண்டவர். You must realize first thing, every time I'm telling, realize that your God is alive. Amen. ஆமென். உங்க ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அது மட்டும் நீங்க தெரிஞ்சீங்க. உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம இங்க உயிரோடு அமர்ந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். Hallelujah. Hallelujah. Just look around. The changes in your life, the miraculous things that happen in your life, that you never expect to happen. உன் வாழ்க்கையை சுத்தி பார். நீ நினைக்காத காரியங்கள் உன் வாழ்க்கையில நடந்திருக்கு. எதிர்பார்க்காத காரியங்கள் நடந்திருக்கு. ஏன்னா உன் இயேசு உயிரோடு இருக்கிறார். நம்ம இயேசு உயிரோடு இருக்கிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Our God is a true living God. இயேசு உயிரோடு இருக்கிறார். We look into our heart's desire. உனக்கு என்ன வேணுமோ அதை ஆண்டவர் கொடுப்பார். உனக்கு எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தான் தெரியும். He only knows when to give you. Amen. Not you ask every day, today in the prayer, tomorrow God gives. No, that is not our God. God will make you ready to accept the blessing that He going to give you. உங்களை தயார்படுத்துவார். அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள நீ ரெடியா இருக்கியா? Once you ready, then only God provide the things to you. Amen. Hallelujah. 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 John chapter 5 verse 1 to 18. யோவான் அதிகாரம் 5 வசனம் 1 லிருந்து 18 வரைக்கும் என்ன சொல்லுது நமக்கு? What we learn. Lord Jesus went to the pool to heal these men, only this man, one man. Amen. Hallelujah. Hallelujah. In only one man. If you see, இந்த ஒரு மனிதனை குணமாக்க மட்டுமே ஆண்டவர் அந்த இடத்துக்கு சென்றார். அந்த பெட் சைடா அந்த என்ன சொல்லுவாங்க குளத்துக்கு, அந்த குளத்துக்கு வந்து ஆண்டவர் ஒரு மனிதனை குணமாக்கவே சென்றார். அதே மாதிரி மோப் என்ற ஒரு மனிதனை குணமாக்க ஒரு மனிதன் ஒன் மேன், அவன் உடம்புல 2000 ஆவி இருந்துச்சு ஆண்டவர் போட்டார். அம்மேன் அவனை குணமாக்க ஒரு மனிதன், தனிப்பட்ட மனிதன், ஒன் மேன். God go there to heal Mob who have 2000 spirit, more than 2000 spirit in his body. God go there to heal him. Lord Jesus went there to heal him. Same thing in our life. In our life, God want group and God want big group. And very group தேவையில்லை. You only take 12 disciples and 12 people to stir up the world. Amen. Hallelujah. To stir up the world. Amen. Hallelujah. God came in our life and when you are not expecting Him to come. Amen. ஆண்டவர் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்காத நேரத்தில் வருவார். Amen. இந்த மனிதன் 38 வருஷம் 38 years he was sick and no one there to help him. யாருமே இல்லை. 38 வருஷம் யாருமே இல்லை அவனுக்கு உதவி செய்ய. அந்த தண்ணி மேலே ஏறி வரும்போது stir up. And the water is stirred up by the angel of God. Amen. Nobody there to put him in the water for him to be healed. யாருமே இல்லை அங்கே. ஆனால் அந்த தண்ணியில் அந்த ஆண்டவரோட வான தூதர் வந்து அந்த தண்ணியை கலக்கும் போதே, அந்த தண்ணி மேலே வரும்போதே அவனை கொண்டு போய் அங்கே வைக்கிறதுக்கு யாருமே இல்லை. Amen. Hallelujah. Hallelujah. God went there. Lord Jesus went there to heal this man, to show to the people that He is God. Amen. Hallelujah. That's why verse 17 he said, my Father is working every day, so I also must work. வசனம் 17 பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எப்போதும் வேலை செய்கிறார், நானும் வேலை செய்யணும்னு சொன்னார். Amen. நானும் எப்போதும் வேலை செய்யணும். இயேசு தந்தையும் ஒன்று. Both of them are one. It's just to prove to the people, but the people don't understand. அந்த மக்கள், அங்குள்ள மக்களுக்கு அது புரியல. அவங்க என்ன சொன்னாங்க?
அவர் வந்து ஆண்டவருக்கு எதிராக பேசுறாரு. blessed be. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான். You pray to God. You ask God for healing. You ask God for deliverance. Our God will definitely come in your life. Amen. Hallelujah. Hallelujah. And பாருங்க, there is no one to help. You see, there is no one for us to help in our life. Only Lord Jesus. Amen. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். வேற யாரும் நம்மளுக்கு உதவி செய்ய முடியாது. Only Lord Jesus can bring you out of the darkness in your life. Amen. Hallelujah. உன் இருள் வாழ்க்கையிலிருந்து ஒளிக்கு கொண்டு வர முடிந்தது இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மட்டும்தான். ஆமென். Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். God will come in your life at the right time. When your life is stirred up, உன் வாழ்க்கை எந்த முடிவுல போக முடியாம இருக்குது, கலங்கி போய் இருக்குதோ, உன் வாழ்வு கலங்கி போய் இருக்கும்போது இயேசு வருவார். ஆமென். Hallelujah. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? What must we do? We must pray, ask God, tell God your problem every day. No need to one time tell. Some people say one time tell not enough. No, you must tell every day. Why every day? ஒரு வாட்டி சொன்னா பத்தாதா, ஏசுக்கு தெரியாதா அப்படி கேட்பாங்க. நான் எப்போதும் சொல்றேன். ஏன் எப்போதும்? Why every day? Why every day I ask you to tell God your problem? Every day I ask you all to ask forgiveness from God for your sins that you have done. Every day I ask you all to praise God for the things that He have done in your life. எப்போதும் உன் பாவ மன்னிப்பு கேளு. எப்போதும் ஆண்டவரை போற்று. உன் வாழ்க்கையில் செஞ்ச காரியம், நடந்து முடிந்த காரியங்களுக்காக போற்று. நடக்க போகும் காரியங்களுக்காக போற்று நான் சொல்றேன். Thank God for the things that happened and going to happen in your life. Tell God the sins that you have done without God in your life. ஏன் சொல்றேன்? என்ன காரணத்தால் சொல்றேன்? Why? Every day? Yes. Every day God give you a new life. Amen. You get up. You get up, that means a new day ready. Yesterday no more in your life. No more ready. Whatever happened yesterday is yesterday. So you thank God for good and bad. Today you praise God for the things that going to happen today and coming. Amen. Hallelujah. எப்போதும் நீ விழிக்கிறனால, நீ எந்திரிக்கிறனால, அது உனக்கு ஒரு புதிய நாள். இயேசு ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஒரு புதிய நாள். உன் பழசு நேற்று முடிஞ்சிச்சு. இன்னைக்கு யூ பிரேஸ் காட். ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. இன்னைக்கு நடக்க போகிற காரியங்களுக்கும் நாளைக்கு நடக்க போகிற காரியங்களுக்கும் நன்றி சொல்லு. நாளைக்கு நீ எந்திரிப்பியா இல்லையா தெரியாது, ஆனால் இன்னைக்கு நீ நன்றி சொல்லு. Amen. You never know whether you are getting up tomorrow or not, but thank God today. Amen. Hallelujah. Hallelujah. And when Lord Jesus come in your life, அவர் வந்தோடனே He will deliver you first without your knowing Him. Amen. உங்களுக்கு அவரை தெரியாமலே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உன் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்வார். After that, He will allow the Lord Holy Spirit to teach you and guide you. Amen. In the teaching and guiding எப்படி வரும்? When the Lord Holy Spirit எப்போ வருவார்? When you know your life has been delivered, when you know everything, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவர் சித்தம் பிரகாரம் வருதுன்னு சொல்லும்போது, you have the duty to seek God. ஆண்டவர் திட்டம் பிரகாரம் உன் வாழ்க்கையில் எல்லாம் வரும்போது, God expect you to seek who is the true living God. நீங்கள் தேடும்போது தான், when you seek only, the Lord Holy Spirit will come and teach you. Amen. நீங்கள் தேடும்போது தான், when you seek God, when you look for the true living God, then only the Father, God the Father, will allow the Lord Holy Spirit to come and teach you. To teach you about His Son. Amen. இயேசு கிறிஸ்து ஆண்டவரை பற்றி. Amen. Hallelujah. Hallelujah. So in order for the Lord Holy Spirit to come in your life, what must you do? என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆவியானவர் உன் வாழ்க்கையில் வர நீங்க என்ன செய்யணும்? நீங்க எப்படி இருக்கணும்? How must you be to receive the Lord Holy Spirit in your life? First thing, you must be obedient.
obedient in listening to everything what the Lord Holy Spirit wants you to do. Amen. Hallelujah. Obedient. கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் ஆவியானவர் உனக்கு என்ன சொல்றாரு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க செய்யணும். வெட்டுனா வெட்டு, குத்துனா குத்து, உழுவுனா உழுவு, குதினா குதி, சாவுனா சாவு. அவ்வளோதான். Amen. Hallelujah. That is obedient. Obedient, you listen to what God says. That's all. Amen. Number 2, you must be faithful. விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொல்றாரா இதாதான் இருக்கும் கண்டிப்பா. When God say you must believe and have faith. Believe, நம்பு and விசுவாசி. When you believe and have faith only, you can see the glory of God in your life. Amen. ஆண்டவர் உன் வாழ்க்கையில நீ பார்க்க போறியா? நீ கீழ்ப்படியணும், அப்புறம் நீ நம்பணும், அப்புறம் விசுவாசிக்கணும். That's what Lord Jesus said in John chapter 11 verse 40. If you believe, then only you can see the glory of God in your life. Amen. Hallelujah. And believe, நீ நம்பணும், have faith. Amen. Hallelujah. And then only you will have a peaceful life. அமைதி, சமாதானம், சந்தோஷமான வாழ்க்கை அப்பதான் வரும். Amen. Hallelujah. Hallelujah. God also warned us in this chapter. God also warned us in this chapter. இங்க வந்து ஆண்டவரோட வார்னிங் ஒன்று பாருங்க. verse 14. verse 14 14வது அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? Now you have made well. இப்ப நீ நல்லா இருக்க, உன் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் எல்லாம் எடுத்து போட்டேன், நீ நல்லா இருக்க, ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார். The Lord Holy Spirit is with you. Do not go and sin. திருப்பி போய் பாவம் செய்யாத. Something worse will happen to you. Amen. It's a warning there. How you read, how you understand. It's a warning there. Verse 14, God said, and God found the man and told him, listen, you are well now. You are well now. So stop sinning or something worse may happen to you. Amen. பாவம் செய்யாத, பாவத்தில் போய் விழுவாத, ஏதாச்சும் worst thing can happen, may happen to you. Amen. Hallelujah. May happen to you. If you don't know, உனக்கு இயேசு தெரியல, who heal you? If you don't know who heal you, if you don't know who change, the changes, how the changes come in your life, உன் வாழ்க்கையில யார் உன்னை குணப்படுத்தினா, உன் வாழ்க்கையில இவ்வளவு மாற்றங்கள் எப்படி வந்துச்சு தெரியலையா? Go and see. Go and find God. Do this. Go and see. Don't think that all these things happen in your life because of your faith, your believing, because your prayer. No, there is my God there. Amen. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் அங்க இல்லைன்னா உன் வாழ்க்கையில எதுவும் நடந்திருக்க முடியாது. Nothing can happen in your life without the permission of my Lord Jesus. Amen. Hallelujah. இயேசு கிறிஸ்து ஆண்டவரோட உத்தரவு இல்லாம உன் வாழ்க்கையில எதுவுமே நடந்திருக்க முடியாது. Amen. Okay, now is the question, spiritual. What is sin? Who know what is sin? பாவம்னா என்னது? What makes people fall into sin? What is sin? What makes people fall into sin? என்ன பாவம்னா என்ன? உன்னை பாவத்துல உள்ள வைக்கிறது என்ன? What can make you to fall into sin? There is only two things in the Bible that I find out. Two things in the Bible that I find out that can make you fall into sin. Amen. Can make you escape from sin and can make you fall into sin. நீ பாவத்திலிருந்து தப்பிக்கவும் பாவத்தில் உழுவதற்கும் இது ரெண்டு தான் காரணம். ரெண்டு தான் காரணம் பைபிள்ல நான் படிச்ச வரைக்கும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இப்போ நம்ம சொல்றோம், sometimes we say, நம்ம சொல்றோம், இப்போ நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேனே, நான் ஆண்டவருக்குள்ள இருக்கேனே, இந்த 10 வருஷமா
10 வருஷமா நான் ஆண்டுக்குள்ளே இருக்கேன்னு, நான் பாவம் செய்யலையே, நான் சரியாக தானே போகிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் ப்ரே பண்ணுறேன், நான் பாவம் செய்யலையே, அப்போ எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்போ நான் செஞ்ச பாவத்தினால தான் என்னால் இதெல்லாம் நடக்குது, நான் செஞ்ச பாவத்தினால தான் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. எஸ், sometimes we say I'm with God already. What? 5 years I'm with God, now 10 years with God. Then how come you say because of my sin all these things is happening to me? I'm not sinning. Yes, I agree. Maybe to your understanding you are not sinning for the past 10 years or 5 years. But how about the sin before you come to God? இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நீ தெரியறதுக்கு முன்ன, when you are in the world, what about the sin that you have done against God? You are the same person, isn't it? Amavaliya, you are the same person who did the sin. Like idolatry worshipping and doing lot of things that God don't like. எல்லாமே நீ செஞ்சதானே, இந்த உடம்பு தானே செஞ்சிச்சு, இந்த ஆள் தானே செஞ்சாங்க. This person is the one who did all the sin. How you want to ask the forgiveness to God? The sin that you have done before Lord Jesus have come in your life. Amen. Hallelujah. இன்னைக்கு இதுதான். இப்போ நீ பாவம் செய்யாமல் இருக்கலாம், பட் யூ never say that I never sin. யாருமே சொல்லாதீங்க நான் பாவம் செய்ய. Even you are with Lord Jesus, you may sin, unidentified sin. நீங்க இயேசுக்குள்ள வந்துட்டா கூட, நீ இயேசுக்குள்ள எத்தனை வருஷம் இருந்தா கூட unidentified sin நீ செய்யலாம். உனக்கு அறியாமலே நீ பாவம் செய்யலாம், உனக்கு தெரியாமலே நீ பாவம் செய்யலாம். ஆமென். Hallelujah. Hallelujah. என்ன கேட்டேன்? two things that make you fall into sin. என்ன 2 things இருக்கணும்? என்னவா இருக்கும்? 2 things that will make you fall into sin. என்னது? Okay, என்னவா இருக்கும் சொல்லுங்க. Both also falling into the category of lust. Everything is lust. And the Bible, you fall into sin is about lust. Lustனா ஆசை. உன் ஆசை இருக்கிறனால, உனக்கு அந்த ஆசை இருக்கிறனால நீ போய் பாவத்தில் உழுவுற. பட் அது அந்த ரெண்டு காரியமே ஆசையினால தான் செய்கிறோம். ஆசைனா என்னது? Number one in the Bible that make you fall into sin is woman. பொம்பளைலாம் சேர்ந்து நடிச்சிடாதீங்க, இதுதான் உண்மை. பொம்பளை Number 1 that make you fall into sin is woman. That is already in the Bible. Bible சொல்லுது. Bible இருக்கு woman is a trap. Amen. Hallelujah. And those women who don't know Lord Jesus, who have no God fearing, who never learn about God, they are trapped for you. Amen. They are trapped. And இந்த பொம்பளை இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வார்த்தையின் பிரகாரம் நடக்கலையோ, இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியிலையோ, and they never pray, never read the word of God, they are trapped to you. Amen. Hallelujah. And there are a lot of examples in the Bible. Bible நிறைய examples இருக்கு, நிறைய ஊமைகள் இருக்குது. Okay, number 1, the thing start from the day 1. The day 1, Adam and Eve. Adam fall into sin because of 2 things. 1, because of the woman. Number 2, because of food. Amen. The second reason that make us fall into sin is food. ரெண்டாவது காரணம் சாப்பாடு. Amen. சாப்பாடு ரெண்டுமே ஆசை தானே, பொம்பளையும் ஆசை தான், சாப்பாடும் ஆசை தான். Amen. Number 2 that make you fall into sin is food. சாப்பாடு. அவ ஆப்பிள் கொண்டு வந்தா, இவன் என்ன பண்ணிருக்கணும்? He knows God. Adam knows God. Eve தெரியாது. Eve do not know God. Adam knows God. அவன் என்ன பண்ணிருக்கணும்? அந்த பழத்தை எடுத்து நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு வரேன், can we eat? cannot கேட்டு வரேன்னு கேட்டுருக்கணும். அவன் சொல்லலையே. Because of the woman, அவன் அப்படிதான் சொன்னான் ஆண்டவர்கிட்ட. When God asked Adam, why do you eat the fruit? ஏன் அந்த பழத்தை சாப்பிட்டு? அவன் என்ன காரணம் சொன்னான்? Because of the woman that you put as a wife to me, she gave me the fruit I eat. அதான் blame பண்ணான். He blame
the woman and he blamed God. Amen. Hallelujah. 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 அப்ப அவன் மேல தப்பு இல்லையா? He blamed the woman and God for he eat the food that she bring the fruit. இன்னைக்கு இப்படிதான் devil will push you. Devil always know what is your lust. உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன ஆசை அவனுக்கு தெரியும். So he will use the lust and the lust that you have in you to go against God. Amen. அவனுக்குள்ள உள்ள ஆசை அவனுக்கு நல்லா தெரியும். அந்த ஆசையை வச்சு தான் உங்களை ஆண்டவருக்கு எதிராக செயல்பட வைப்பான். Amen. Hallelujah. Okay, another example of woman that make the man fall into sin is Samson. Samson, the lust of woman. Amen. Amen. David. Where are they? Solomon. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Now we are facing the problem because of woman, Sarah, because of the father of Abraham, அவர்னால ஆகாய் கூட சேர்ந்து இஸ்மாயிலை பெற்றனால இனி வரைக்கும் இஸ்மாயில் கூட பிரச்சனை. Amen. You see, all is lust. Because our father Abraham listened to Sarah and go with Hagai, Ismail came out. So we have problem until today with Ismail. Amen. Hallelujah. Hallelujah. So இதுதான் lust. Woman. And number 2 is food. சாப்பாடு. சாப்பாடுனால போய் விழுந்தோம். சாப்பாடுன்னா ஓடுறோம். சாப்பாடு ஐயோ இவங்க சமைச்சிருக்கான் ஓடுறோம். பட் நான் சொல்கிறேன் இவங்க சாப்பாடுனால போய் விழுவாத. அது என்ன காலத்தில் செஞ்சாங்க, என்ன இன்டென்ஷனில் செஞ்சாங்க நம்மளுக்கு தெரிய பாருங்க. பைபிள் இருக்கு. Gideon fall because of food. The idolatry come back into Israel. Amen. Hallelujah. கிபியோன் மக்கள் சாப்பாடு கொடுத்து கிடியன்ட்ட சமாதானம் பேசி when you come to our place என்னோட ஊர் அடிக்க வந்தனா remember us. So they give him food. He ate the food. The next country that he is going to occupy is Gibeon. He don't know what to do. He go to God. How? God, how? God said, who asked you to eat the food without asking me? Amen. Amen. Hallelujah. Hallelujah. Who asked you to eat the food without asking me? That is the question that God asked Gideon. Amen. Since you have accepted their food and eat them, you have to keep them in your congregation. You have to keep them. In that way, the idolatry came back into Israel. Amen. Hallelujah. 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 One more person. Can anyone give me example? One more person because of food. Because of food. Where are you? Where are you? Esau. Today your student is very bright. Esau. Esau lose his right as a first son because of food. Amen. சாப்பாடுனால ஈசா அவனோட மரியாதை முதல் மகன் என்ற மரியாதையை இழந்தான், அங்கீகாரத்தை இழந்தான் to his brother. Amen. Hallelujah. That's why always very careful with food. சாப்பாடு. With food always very careful. Amen. When Lord Jesus finds you, He deliver you. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உன் வாழ்க்கையில வந்து உனக்கு விடுதலை கொடுத்த பிறகு He will send the Lord Holy Spirit to teach you. Amen. Your first probation period to learn and change yourself is 7 years. Amen. 7 வருஷம் for you to change, to learn and change yourself. If let's say இந்த 7 வருஷத்துல நீ மாறல, உனக்கு தெரியல, definitely God already said in the Bible, I will not leave you an orphan. உன்னை அனாதையா விட மாட்டேன். I'll come with you.
and the helper will teach you. சொல்லிட்டார் பைபிள்ல எல்லாம் சொல்லிட்டார். But the helper is there and teaching you for 7 years. You never repent, you never change. You don't accept God and no obedient nothing, but for yourself you think I'm obedient, I'm doing everything. God will extend your probation period another 7 years. 307 வருஷம். So that means how many years? 14 years. That is the calculation in the Bible. 14 years. If 14 years also is not enough for you to change, then what will happen? என்ன நடக்கும்? If you are still same, you are not repenting, you don't want to listen, and the punishment of God and the ignorance of God will come in your life. How many years? Can anyone tell me how many years? சொல்லுங்க. ஆண்டவர் உன் தயவுள்ள காலத்தை எடுத்துட்டோன்னா என்ன ஆகும்? வரும் எதிர்பார்க்காத காரியங்கள் உன் வாழ்க்கையில் வரும். நல்லது இல்லை தெரியுமா? God said verse அந்த படிச்சோமே verse 14. Now is everything okay with you? Don't go and see something worse will happen to you. When the worst thing come to your life, how many years? Can you tell me how many years? 38 years. 38 வருஷம். 38 to 40 years. No deliverance. Amen. Amen. Hallelujah. Hallelujah. படிச்சோம்னா 38 years the man sick. 38 years. God put in there for him to see the glory of God. Amen. Amen. Hallelujah. 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 God never talked to Job 38 chapters. 38 years. Amen. Suffering. Job never do anything wrong, you know. But God just want to test his faith. Faith test பண்ணியே 38 வருஷம். Amen. Hallelujah. Just to test his obedience and his faith. One more person, can anyone give me example? One more person. Very famous. Moses. That's one of the other. Who said that? Wow. Today, that 3 years. Okay. Moses. God put 40 years. Moses with the people at the desert. 40 வருஷம் மோசஸ் டெசர்ட்ல வனாந்தரையில அந்த மக்கள் கூட நடந்தாரு. மக்கள் கூட உபத்திரத்துல போனாரு. ஆமென். Amen. Hallelujah. 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 All these things in the Bible. பைபிள்ல இருக்குது. நானா ஏதோ கண்டுபிடிச்சி சும்மா சொல்ல கிடையாது. I never tell it simply to make you all, to threaten you all, or to make you all fear. I got nothing to threaten you all. Amen. எனக்கு ஒன்றும் கிடைக்காது உங்களை பயமுறுத்தி. But all these things is in the Bible. அதை நான் சொல்றேன். Amen. Amen. Hallelujah. 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 Some people die without knowing all these things. இதெல்லாம் தெரியாமே செத்து போயிடும். ஆனால் செத்தோன்னு என்ன சொல்லுவாங்க? He have been called by the Lord. He have been called by the Lord. People don't know anything about this. They don't know about who is the Holy Spirit, who is Lord Jesus, who is God the Father, what is the procedure to follow all these things. The procedures of the Bible they don't know. பைபிளை பற்றி ஒரு புண்ணாக்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தெரியாது, ஆவியானவர் தெரியாது, தந்தை தெரியாது. ஆனால் அவன் செத்தோன்னே அங்கே போய் ப்ரே பண்ணுற அந்த லீடர் என்ன சொல்லுவாங்க? You have been called by God. இன்னைக்கு இந்த ஆத்மா பரலோகத்தில் இருக்கும். Today this soul will be with God. Several might be a drunkard or drug addict or what, you know. They say today the soul will be with God. இவன் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்தாங்க. Amen. Hallelujah. Hallelujah. And before leaving the world, make sure that you know about our Lord Jesus. Amen. இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்ன இயேசு பற்றி தெரிஞ்சுக்க. And tell the people around you about Lord Jesus. You know, when you all start to give excuses, நான் போய் சொன்னா கேட்க மாட்டாங்க, நான் போய் சொன்னா கீழ்ப்படிய மாட்டாங்க, என்னை ஏற்கும் அப்படி நீங்க சொல்லும் போது you carry their sin. உன் மேல வந்து விழுந்துரும். நாளைக்கு நீங்க மேலே போனோடனே
நான் எப்போது சொல்றதுதான், when you go up to heaven, God will ask you 2 questions. Only 2 questions. 2 question தான் for you to pass and fail. The first question என்னவா இருக்கும்? Other question, do you accept my son as the savior of this world? சொல்லுங்க, yes or no? Yes. Okay, yes. I accept. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தான் உலக ரட்சகர்னு நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்றீங்க. கேள்வி கேட்கறது பீட்ரு. ஓகே, ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவர். ஓகே, குட். செகண்ட் கொஸ்டின், what have you done for my son in this world? இந்த உலகத்துல என் மகனுக்காக நீ என்ன செஞ்ச? என்ன செஞ்சீங்க? Good answer? No answer? Go to hell. அவ்வளவுதான். அவங்களோட ஆன்சர் அதுதான், go to hell. முடிஞ்சு. Amen. Because the first question everybody will pass. Second question everybody fail. What you have done for my son in this world? If you never do anything, you just keep quiet, the answer will come from somewhere. Go to hell. Okay, that's all. The devil will be waiting for you. Come on, my son, my daughter, come. I show you. Amen. Hallelujah. Okay. There's some miracle going to happen. 21 தேதி 12வது மாதம் இந்த வருஷம் 2020ல. Okay, after 800 years, after 800 years, the thing going to happen in this world. It called the star of Jesus. இயேசு கிறிஸ்து ஆண்டவரோட நட்சத்திரம். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எந்த நட்சத்திரம் போய் காமிச்சிச்சோ 800 வருஷத்துக்கு அப்புறம் அது வருது வானத்தில். That is predicted by this world. ஏற்கனவே men of God have been discussed about this. இப்போ சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி 21 தேதி 12ஆம் மாதம் 2020 வருதுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஸோ எவ்ரிபடி கேன் சி இன் திஸ் வேர்ல்ட். யார் வேணாலும் அதை பார்க்கலாமா? ஸோ பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, the world going to end அப்படின்னு. the world going to end. அப்போ இன்னொரு பதில் வந்துச்சு, Jesus going to born. Jesus already in our life. And Jesus is already in our life. The star is a warning. Amen. Hallelujah. It's a warning. For what? I don't know. But only God knows. Amen. Hallelujah. So repent and be with God. Be with God. மனமாற்றம் அடைந்து ஸ்டார் எதுக்கு வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணாத. And don't go and investigate why the star is coming. We don't know. We don't investigate about God. Okay, we just listen. நம்ம கேட்டுட்டு நம்ம மனமாற்றம் அடைந்து இயேசு கிறிஸ்து ஆண்டவரை தேடி ஜெபித்து இறைவார்த்தை படித்து ஆவியானவர் காட்டுற வழியில் வாழ்ந்தாலே போதும். ஆமென். ஹல்லேலூயா. It's a warning. It's not God going to destroy the world. இல்லை, நல்லா யோசிச்சிங்க. God already sent the pandemic to destroy half of the world. ஹல்லேலூயா. இப்போ அடுத்து என்ன தெரியல. So all of us must be alert. இதான் நான் சொல்கிறேன், there's no time to pray for the world. Pray for your people and for yourself. Amen. Hallelujah.